ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸ்க்கு 1.25 இன்ச் அகலமும் 2.25 இன்ச் ஹைட்டும் பிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு டாட்டு, இது செகண்ட் டாட்டு, இங்கேருந்து தேர்ட் டாட் கிடைக்கும் நமக்கு. இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். செகண்ட் டாட்டுக்கு நேராகவும் அதே மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இந்த டாட்டு 2.25 இன்ச் ஹைட்டு பிடிக்கணும். அந்த 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 1.25 இன்ச் இருக்குது. அதே 1.25 இன்ச்சு செகண்ட் டாட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே மாதிரி மற்ற 2 லைன்லேயும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த ரவுண்டுக்குள்ளே எந்த ஸ்டிச்சுமே வராத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு டாட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி 3 டாட்டும் பிடிச்சிக்கலாம். இந்த கீழே பேஸ் லைனில் ஃபஸ்ட் டாட்டை 2ஆக மடித்து போட்டிங்கன்னா கீழே சமமாக இருக்கணும். இப்போ 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே 2.25 மார்க் பண்ணதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதே லைனில் ஸ்டிச் பண்ணுங்கள். இது இந்த லைன் பெண்ட் ஆகக்கூடாது. 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டாட்டும், இந்த செகண்ட் டாட் எல்லாத்துக்குமே காமனாக 1/4 இன்ச்சு தான் வரும். அதுவும் அந்த சர்க்கிள் வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் டாட்டை கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆம்கோல்லேருந்து தேர்ட் டாட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த துணி பெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த டாட்டுமே நமக்கு 1/4 இன்ச்சு தான். இந்த சர்க்கிள் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். செகண்ட் டாட்டில் இது டச் ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைனை போட்டுட்டு நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த செகண்ட் டாட்டோட ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த தேர்ட் டாட் வந்து டச் ஆகாது. இந்த மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக டாட் கிடைக்கும். இந்த தேர்ட் டாட்டுமே எல்லாத்துக்குமே 1/4 இன்ச்சு தான் வரும். 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுவும் அந்த சர்க்கிள் வரைக்கும் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பர்ஃபெக்டாக கிடச்சிடும்.